வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ நான் ஏற்கனவே நகை அடகு வச்சிருந்தேன். அதை எப்படி திருப்பினேன் அப்படின்றத பற்றி டீட்டெயில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, நான் எந்த அளவுக்கு என்னுடைய சேவிங்ஸ், அதுக்கடுத்து எனக்கு என்ன கடன் இருக்குன்றது முதற்கொண்டு நான் இதில் நோட் பண்ணி வைப்பேன். கடன்னா ரொம்ப பெருசாக அடுத்தவங்கள்ட்ட வாங்குறதெல்லாம் இல்லை. என்னுடைய நகையை நான் அடகு வைக்கிறது மட்டும். அந்த மாதிரி கடன் மட்டும்தான் எனக்கு இருக்குது. ஸோ அதுலேயுமே ஒரு செட்டு திருப்பியிருக்கேன். இன்னும் என்னென்ன இருக்குது, இது எப்படி திருப்பினேன் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். மோஸ்ட்டாக அந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது அடகு நகை எப்படி திருப்புறது அப்படின்றத பற்றின டீட்டெயில் போடுங்க அப்படின்றது மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி திருப்பினேன் அப்படின்றத பார்க்குறதுக்கு முந்தி நான் என்ன நகை அப்படின்றத பார்த்துடலாம். எந்த நகை அடகு வச்சுருந்தேன் அப்படின்றத பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு செட்டாக எடுத்தது. இதில் நெக்லஸ் ப்ளஸ் அந்த தோடு செட்டாக எடுத்தேன். அந்த தோடும் அதுக்கடுத்து ஒரு ப்ரேஸ்லெட்டும் தான் நான் அடகு வச்சுருந்தேன். அது எதுக்காக அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நான் எப்போ நகை எடுத்தாலும் சரி, எனக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போட்டு, அதாவது சிட்டெல்லாம் முடிஞ்சு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பார்வையாக உருப்படியாக எடுத்து வைக்கணும். ஏன்னா நான் ஆரம்பத்தில் இருந்து ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு நகை கூட இல்லாமல், ஒரு வெள்ளி கொலுசு கூட இல்லாமல் என் பாப்பா வளர்ந்துருக்கா. ஸோ அவளுக்கு நிறைய பண்ணணும். அதில் நாங்கள் ரொம்பவே உறுதியாக இருப்போம். ரொம்பவே அந்த பிள்ளை கஷ்டப்பட்ட பிள்ளை. குழந்தையிலேருந்து ஒரு குழந்தை அப்படின்னா என்னெல்லாம் போட்டு பார்க்கணுமோ அதெல்லாம் இல்லாமலே வளர்ந்த குழந்தை அந்த பிள்ளை. ஸோ அதனால் என் பொண்ணுக்கு நிறைய பண்ணணும் அப்படின்றது மாதிரி ரொம்ப ஆசை. அதனால் அப்பப்போ காசு இருக்கிறப்பெல்லாம் காயின் எடுத்து வைக்கிறது, அதுக்கடுத்து ஏதாவது குட்டி குட்டி தோடு, ரிங் நிறைய எடுப்பேன். ஏன்னா அதை போட்டுட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம் ஏதாவது பெருசாக அப்படின்றது மாதிரி. இந்த தோடு பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நகை கலெக்ஷனில் காட்டியிருப்பேன். நிறைய தோடு டிசைன் காட்டியிருப்பேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டானது, அதாவது ஆஃப் சர்க்கிள் உள்ளது. இப்போ கையில் எடுத்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஜிமிக்கி மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா ஆஃப் சர்க்கிள் தான் இருக்கும். இந்த தோடில் இந்த மாதிரி இருக்கும். ஒரு கம்பி மாதிரி கொடுத்து அதில் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு டிசைன் தான் இது. இதில் ரொம்பவே அழகான ஒரு டிசைன், பார்வையாக இருக்கும். இந்த தோடு காதில் போட்டோன்னா அப்படியே முகமே அவ்வளோ லட்சணமாக இருக்கும். ரொம்ப பெரிய தோடு, ரொம்ப கனமானதும் கூட. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 6 கிராம், அதாவது 3/4 பவுன் இந்த தோடு. இது ஆனால் கையில் எடுத்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழுத்தமாக இருக்கும் இந்த தோடு. மேலே தோடு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஹார்ட் வந்தது மாதிரிக்கு இருக்கும். அதுக்கடுத்து சைடில் அந்த 2 சைடும் பார்த்திங்கன்னா மயில் இருக்கும். மயில் இருக்கிறது மாதிரியான ஒரு டிசைன். அதுக்கடுத்து இந்த ஹாஃப் சர்க்கிள் வரும். இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு நெக்லஸ் எடுத்தோம் பார்த்திங்களா, அது இதுக்கு செட்டாக இருக்குது. அதாவது நடுவில் வர டிசைன் இது கூட கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால சரி ஓகே இதில் வச்சுருவோம் அப்படின்றது மாதிரி நினச்சிட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இது கூட செட்டாக எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா கேரளா ஹாரம். அதில் நடுவில் ஒரு மாதிரி இந்த மயில் டிசைன் மட்டும் வரும் அப்படின்றதுனால சரி இது தனியாக எடுத்தேன். தோடு தனியாக எடுத்தேன், அந்த நெக்லஸ் தனியாக எடுத்துகிட்டு 2த்துக்கும் மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேரளா ஹாரம் லாக்கரில் இருக்குது. நான் வீட்டில் ஜாஸ்தி வைக்க மாட்டேன் நகையெல்லாம், லாக்கரில் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக எடுத்த அந்த நெக்லஸ் கூட இது நல்லா மேட்ச் ஆகிறதுனால இது அது கூட வச்சுக்கலாம். அதாவது செட்டாக ஒரு செட்டு இப்போ எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த தோடு ப்ளஸ் அந்த நெக்லஸ் இந்த மாதிரி போட்டால் ஒரு செட்டாக பார்வையாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். ஃபைனலாக உங்களுக்கு அந்த நெக்லஸ் கூட வச்சு காட்டுறேன். கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்றது மாதிரி சொல்லுங்கள். இப்போ அடுத்து ப்ரேஸ்லெட் பார்க்கலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட்டு. இதோடைய டிசைன் உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு பாலாக வரக்கூடிய டிசைனு. நடுவில் கொஞ்சம் பெரிய பாலாக இருக்கும். இது சரவணாக்கு எடுத்தது. அவனுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கிறப்போ எடுத்த ப்ரேஸ்லெட் இது. இப்போயுமே கரெக்டாக இருக்குது. ஆனால் முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செயின் தொங்கிட்டு இருக்கும். இப்போ போட்டது இந்த ஃபைனல் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டாருக்கு அப்படியே கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் கொஞ்சோண்டு செயின் மட்டும் ஆட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது மாதிரி இருக்கிறேன். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 கிராம். இது கோல்டு காயின் கொடுத்து நான் வாங்கினேன். நிறைய கோல்டு காயின் சேவ் பண்ணிகிட்டு இருந்தப்போ
இதை வந்து அவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு கேட்க ஆரம்பித்தான். அக்காவுக்கு மட்டும் நிறைய போட்டு விட்றீங்க அப்படின்றது மாதிரி கேட்கவும், அவனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுடைய பர்த்டே டைமில் எடுத்து கொடுத்த ஒரு பிரேஸ்லெட் தான் இது. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 கிராம், இது வந்து கரெக்டாக 6 கிராம், டோட்டலாக 10 கிராம் வந்து நான் அடகு வச்சுருந்தேன். இப்போ திருப்பிட்டேன், இன்றைக்கி தான் திருப்பிட்டு வந்தேன். இது எப்படி திருப்பினேன் அப்படின்ற டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து எழுதியிருக்கேன். எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கேன், என்ன ஏது அப்படின்றது. ஒரு நகை வந்து அடகு வைக்கிறோம் அப்படின்னா யாருமே வந்துட்டு சும்மா என்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்காக கொண்டு போயிட்டு அடகு வைக்க மாட்டோம். ஏதோ ஒரு கஷ்டம் இல்லை ஏதோ ஒரு அவசர தேவை அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து நம்ம அடகு வைப்போம். இப்போ நான் வச்சது பார்த்திங்கன்னா போன வருஷம் 25ஆம் தேதி 11ஆவது மாதம் வந்து வச்சுருக்கிறேன். அப்போ இப்போ 11ஆவது மாதம் வந்துச்சுன்னா எனக்கு கரெக்டாக 1 இயர் இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே திருப்பணும் அப்படின்றது மாதிரி இப்போ வந்து ரூல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கேற்றது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டணும் அப்படின்றது மாதிரி இருந்தேன். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த நகையை அடகு வைக்கிற விஷயம் அப்படின்றது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் கொண்டுட்டு போய் சும்மா வச்சு வச்சு வேற வாங்கிட்டு இருக்க அப்படின்றது மாதிரி சத்தம் போடுவாங்க. ரெண்டாவது அந்த பொறுப்பு உன்னுடையது தான். இப்போ நீ கொண்டு போய் வைக்கிறேன்னா அதை திருப்பக்கூடிய பொறுப்பு உன்னுடையதான்றது மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் சிக்கனம் அப்படின்றது இருக்கும். அது நான் ஓகே அப்படின்ட்டு நானுமே கட்ட ஆரம்பிச்சிருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு வந்து நான் இந்த 2த்தையும் வந்து அடகு வச்சுருந்தேன். 10 கிராம் டோட்டலாக 40,000க்கு வந்து அடகு வச்சுருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 தோடு அந்த செட்டாக இருக்கக்கூடியது, அதுக்கடுத்து பிரேஸ்லெட் 1. ஸோ இது மாதிரி தான் வச்சேன். இது வச்சு என்ன எடுத்தேன் அப்படின்றதையுமே சொல்கிறேன். அதாவது இது மட்டுமே வச்சு நான் எடுக்கலை. அதுக்கு முந்தி நான் வந்து ஒரு சிட்டு வந்து போட்டிருந்தேன். சிட்டு போட்டு ஹாரம் வந்து எடுக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டிருந்தேன். அது கூட வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது மாதிரிக்கு தான் இந்த 40,000க்கு வச்சு எடுத்தேன். டோட்டலாக அதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 23 கிராம். அந்த ஹாரமும் வந்து லாக்கரில் தான் இருக்குது. நான் அதெல்லாம் வந்து செட்டாக ஒரு டைம் எடுத்துகிட்டு வர்றப்போ நான் உங்களுக்கு வந்து அது வீடியோவில் காட்டுறேன். அதுவுமே பார்த்திங்கன்னா கேரளா ஹாரம் தான். உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, கேரளா நெக்லஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து மேட்ச் பண்ணி போடுறது மாதிரியான ஹாரம் தான் நான் வந்து எடுத்தேன். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். அது ஒரு செட்டாக வந்து அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக செட்டாக எடுத்து வச்சோம் அப்படின்னா இப்போ அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு அது வந்து ஒரு செட்டாக பாப்பா வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கு வந்து பேர் பண்ணுறதுக்கு ஒரு தோடுமே எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அது வந்து 1/2 பவுன் நான் பார்த்து வச்சுருக்கிறேன். அப்படியே வந்து அந்த கேரளா ஹாரம் ப்ளஸ் அந்த நெக்லஸில் வர டாலர் மாதிரியே இருக்கும் அந்த தோடு. ஸோ அது வந்து ஒன்று எடுத்து வச்சிட்டோன்னாக்க அது வந்து அவங்க செட்டாக அப்படியே போட்டுக்குவாங்க அப்படின்றது மாதிரி. இதில் வந்து இந்த ஹாரம் வந்து 23 கிராமுக்கு எடுத்தேன். அதாவது 3 பவுனுக்கு 1 கிராம் வந்து கம்மி. அந்த டைமில் தான் வந்து இந்த 40,000 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டு 2த்தையும் சேர்த்து போட்டு எடுத்தது. ரொம்பவே அழகான ஒரு ஹாரம் அது. அந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 பவுன் 8 கிராம். அந்த நெக்லஸ் நான் சொல்லக்கூடிய அந்த கேரளா நெக்லஸ் பார்த்திங்கன்னா 8 கிராம். அப்படியே பேர் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 4 கிராம் 3 கிராமில் வந்து அந்த தோடும் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா அது ஒரு செட்டாக தூக்கி அப்படியே உரமாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி வந்து வச்ச நகையை எப்படி திருப்பணும் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து பேங்க்கில் தான் கொண்டு போயிட்டு அடகு வைப்போம். இப்போ பேங்க்கில் அடகு வைக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு ஃபோன் ஆப் வந்து கொடுக்குறாங்க. ஃபோன் அந்த பேங்க்லேயே வந்து கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த ஆப் வந்து நம்ம பேங்க்கோடையது, நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்றது மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஆப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சில்லறையாக பைசா வந்து சேவ் ஆகும் பார்த்தீங்களா? அப்போ ஒரு சிலிண்டர் வந்து புக் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் பண்ணுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சில்லறை அமௌண்ட்டாக மிச்சமாகும். அது ப்ளஸ் கரண்ட் பில் கட்டுறது, வேறு திங்ஸ் ஏதாவது வாங்குறது, இந்த மாதிரி வந்து எல்லாமே நம்ம வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்ணுறோன்றப்போ அதில் சில்லறையாக மிச்சமாகறதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதமும் எண்டில் கண்டிப்பாக அந்த நகைக்கு வந்து அந்த ஆப் மூலமாக கட்டிடுவேன். ரொம்பவே ஈஸியான ஆப் அது. என்னால் அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோ வந்து எடுக்க முடியலை. அது வந்து அந்த பேங்க்கோ அந்த ஆப்பில் வந்து எடுக்க முடியலை. வேறு ஃபோன் இருந்தால் எடுத்துருக்கலாம். நான் வந்து அப்பப்போ வீட்டில் கட்டுறது, அந்த ஃபோன் ஆப் மூலமாக கட்டுறது அப்படின்றதுனால என்னால் எடுக்க முடியலை. ஆனால் அதுக்கான பில் டீட்டெயிலெலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நாளை பின்ன அது ஆப் ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம வந்து இந்த பில்லு காட்டிக்கலாம் அப்படின்றது மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் எந்த பிரச்சனையும் வரல, கரெக்டாக கட்டி முடிச்சிட்டேன். நான் வந்து வச்சது பார்த்திங்கன்னா போன வருஷம் 11ஆவது மாதம் 25ஆம் தேதி வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கு அப்புறமேட்டுக்கு எப்போயெல்லாம் வந்து பணம் கட்டினேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் நேரில் போய் கட்டினது.
இது ஃபஸ்ட்டு உள்ளதெல்லாம் வந்து நான் நேரில் போய் கட்டினது. அதாவது 1ஆம் தேதி வந்து கட்டணும் அப்படின்றது மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஆனால் 1ஆம் தேதி பேங்க் லீவுன்றதுனால 2ஆம் தேதி போயிட்டு கட்டினேன். அது அந்த டேட்டுக்கு அப்படி எழுதணும், 1ஆம் தேதினா ஒரு கடனை அடைச்சோன்ற மாதிரி இருக்குன்றதுக்காக எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதியே போயிட்டு கட்டிட்டேன். ரூ. 3000 வந்து நேரில் கட்டினேன். அதுக்கடுத்து 23ஆம் தேதி ஜனவரியிலே போயிட்டு ஒரு ரூ. 500 வந்து கட்டினேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த வட்டி மட்டும், வட்டி ப்ளஸ் கொஞ்சோண்டு அசலும் சேர்த்து ரூ. 362 அது வந்து கட்டினேன். இது எல்லாமே வந்து பேங்க்கில் போயிட்டு தான் கட்டினேன், சில்லறையாக அமௌண்ட் இருக்கவும். அதுக்கடுத்து வந்து 3ஆவது மாதம் 30ஆம் தேதி வந்து ரூ. 4255. இந்த சில்லறையாக வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வட்டியோட சேர்த்து கட்டுறது, வட்டி ப்ளஸ் அந்த அசலோட சேர்த்து கட்டுறது. நீங்கள் இது மாதிரி கேட்டு கட்ட ஆரம்பிங்க. அசல்லையும் கட்டணும், வட்டியிலையும் கட்டணும். இப்போ வட்டி வந்து ஒரு ரூ. 500 இருக்குது அப்படின்னா ப்ளஸ் அது கூடவே வந்து ஒரு ரூ. 1000 ரூ. 2000 வந்து அந்த அசல் அமௌண்ட்லேயும் கட்டுங்க. அப்படி கட்டுறப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த டைமுக்கான வட்டி அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மியாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆவது மாதம் 15ஆம் தேதி வந்து ரூ. 7532. அதுக்கடுத்து 6ஆவது மாதம் 1ஆம் தேதி வந்து ரூ. 6900. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நேரில் போய் கட்டின அமௌண்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஆப் மூலமாக கட்டலாம் அப்படின்றது. அதுக்கு முன்னாடியே ஆப் வச்சுருந்தேன், நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து தெரியாது ஆப் மூலமாகவும் கட்டலாம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. அப்போ தான் எனக்கு சொன்னாங்க, ஆப்லேயே நீங்கள் வந்து கட்டலாம், மினிமம் ரூ. 100 நீங்கள் எவ்வளோ வேணால் கட்டலாம் அப்படின்ட்டு அந்த ஒர்க் பண்ணுறவங்க சொல்லவும் தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஆப்பில் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி 6ஆவது மாதம் தான் ஃபஸ்ட்டு டைமாக நான் வந்து ஆப் வந்து யூஸ் பண்ணேன், அந்த கட்ட ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி ஜுவல் லோன் வந்து இதிலே கட்டலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு கட்ட ஆரம்பித்தேன். ரூ. 3701. இந்த ரூ. 1 ரூ. 2 இந்த ரூ. 30 இப்படியெல்லாம் வர்றதெல்லாம் வந்து வட்டியோட சேர்த்து கட்டுறது நம்ம. அதுக்கடுத்து 26ஆம் தேதி வந்து ரூ. 670 கட்டியிருக்கேன். அதே மாதம் 30ஆம் தேதி வந்து ரூ. 1215 வட்டியோட, அந்த மாதத்துக்கான வட்டியோட சேர்த்து சேர்த்து கட்டிடுவேன். அப்புறம் 15ஆம் தேதி 8ஆவது மாதம் வந்து ரூ. 2500 கட்டினேன். 30ஆம் தேதி 8ஆவது மாதம் பார்த்தீங்கன்னா ரூ. 12,000 கட்டினேன். இந்த 12,000 எப்படின்னா நமக்கு வந்து அந்த சிட்டு மூலமாக கிடைச்சதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, தீபாவளி ஃபண்டு, அதில் வந்து கிடைச்ச அமௌண்ட்டை அப்படியே வந்துட்டு இந்த நகைக்கு வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கட்டினது தான் இந்த அமௌண்ட்டு 12,000. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பேங்க்கு போயிருந்தப்போ பேலன்ஸ் என்ன அமௌண்ட் இருக்குதுன்னு அவங்கள்ட்ட கேட்டேன். நான் வந்து நகை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவங்க ரூ. 850 பேலன்ஸ் இருக்குது, அதை வந்து கட்டிட்டிங்கன்னா திருப்பிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. உடனேயுமே அதையுமே கட்டிட்டு ஃபைனல் அமௌண்ட்டை அந்த ரூ. 850 கட்டிட்டு பேங்க்கில் போய் கட்டிட்டு டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 43,485 வந்திருக்கு. அதாவது 40,000 வச்சோம். ரூ. 3,485 வந்து நமக்கு வட்டியாக வந்திருக்கு. இது வந்து விவசாய கடன் கிடையாது அப்படின்றதுனால வட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இதுவே நீங்கள் போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வட்டி கடையிலலாம் வச்சிங்கன்னா 15,000 20,000 வந்து ஒரு வருஷத்துக்கே வட்டி வந்துடும். ஏன்னா அங்கெல்லாம் வந்து ரூ. 2 ரூ. 3 அப்படி வட்டி போடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் சொல்கிறேன், ஒரு பேங்க்குன்றப்போ நமக்கு வந்து வட்டி ரொம்ப கம்மி, ப்ளஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து கட்டி திருப்பிக்கலாம் அப்படின்றது வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஈஸியானது. உங்களுக்கு இது மட்டும் கிடையாது, ஒரு ஜுவல் லோன் மட்டும் கிடையாது, வெஹிக்கிள் லோன் எடுத்திருக்கீங்க, ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலுமே அதுக்குமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து கட்ட முடியும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம கட்டுறப்போ நம்மளுடைய பணமும் வேஸ்ட் ஆகாது, அதே சமயம் அந்த லோனும் சீக்கிரம் க்ளோஸ் ஆகிட்டே வரும் நமக்கு. அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இந்த ஆப் அப்படின்றது. ஸோ நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, நேரில் போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு இது மாதிரி ஆப்பில் வந்து பணம் கட்ட முடியுமா அப்படின்ற டீட்டெயிலாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றப்போ ரொம்பவே நல்லது, ரொம்ப சேஃபானதும் கூட. நான் வந்து ரொம்ப பயப்படுவேன், ஏன்னா பணம் விஷயம் அப்படின்றதுனால ஆப் சம்மந்தப்பட்ட எதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே பயப்படுவேன். இருந்தாலும் இது வந்து அவ்வளோ சேஃபானது, நம்மளுடைய கைரேகை இல்லாமல் ஓப்பன் ஆகாது, ப்ளஸ் ரொம்பவே வந்து சேஃப்டியாக இருக்குது அப்படின்றதுனால இதில் எல்லாம் வந்து இப்படி பிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கட்டி தான் இன்றைக்கி வந்து அந்த நகையை வந்து திருப்பிட்டு வந்திருக்கேன். டோட்டலாக வந்து இந்த அமௌண்ட்டுக்கு திருப்பியிருக்கேன். இப்போ என் நகை வந்து என் கைக்கு கிடச்சிருச்சு, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ இது மாதிரி வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கூட இதில் கட்டலாம். பார்த்தீங்கன்னா ரூ. 362 அப்படின்றது வந்து நான் நேரில் தான் போய் கட்டினேன். இதெல்லாம் ரூ. 100 முதற்கொண்டு கட்டலாம்.
மினிமம் ரூ. 100 அப்படின்றப்போ நம்ம எவ்வளோ வேணால் கட்டலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி நமக்கு வந்து மைண்டில் ஒரு சிலருக்கு அப்படி தோணும் இல்லையா? ஏதாவது ஒன்று பார்த்துட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி. அது மாதிரி வேஸ்ட்டான பொருட்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தோன்றப்போ, டக்குன்னு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த அமௌண்ட்டை தூக்கி உங்கள் நகைக்கோ, இல்லை வேறு ஏதாவது கடன் எடுத்திருக்கிறீங்க, லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்றப்போ அதுக்கோ கட்டிட்டோன்னா நமக்கு அந்த கடன் க்ளோஸ் ஆகும். ரொம்பவே மனபாரம் வந்து குறையும். இதில் வந்து நம்ம பொருளும் நமக்கு சீக்கிரம் வரும். ஸோ இது மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த நகை வந்து அந்த இப்போ ரீசெண்டாக வாங்கின நெக்லஸ் கூட வந்து வச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து செட் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹேங்கிங் மாரி வருது பார்த்தீங்களா? அந்த தோடுல. ஸோ இது அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மயில் மாரியே இந்த இடத்துல செட் ஆகுது பாருங்க. உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியுதான்னு தெரியல. இந்த இடத்துல வந்து மயில் மாரி இருக்கு இல்லையா? அதே மாரி இங்கேயுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து செட் ஆகுறது. நடுவுல வந்து நமக்கு இந்த மாரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் வர்றது மாரி இதெல்லாம் கொஞ்சம் வந்து செட் ஆகுறது மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ இது கூட வந்து இத பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது மாரி இருக்கேன். கரெக்ட்டா செட் ஆகுதா? நல்லா இருக்கா? அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.